ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். மலேசிய குடும்ப பயண அட்டை அறிமுகம், பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிக்கும். ஆசியானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வட்டாரத்தில் அமைதியை மேலோங்க செய்யும். SPM தேர்வுக்கான புதிய அட்டவணை விரைவில் வெளியிடப்படும், கல்வி அமைச்சு அறிவிப்பு. பராசாரான மலேசிய நிறுவனத்தின் மலேசிய குடும்ப பயண அட்டை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்டது. அதன் வாயிலாக கிள்ளான் பள்ளத்தாக்கில் பயணங்களை மேற்கொள்ளவும் சுற்றுலா தளங்களுக்கு செல்லவும் மக்களிடையே பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிக்க இயலும் என பிரதமர் கூறினார். அந்த அட்டையை கொண்டு ஒரு குழுவைச் சேர்ந்த 4 ஒரு நாளுக்கு வரம்பற்ற பயணத்தை மேற்கொள்ள முடியும். அச்சலுகையை பெற 15 ரிங்கிட்டை செலுத்தினால் போதுமானது. எனினும் வார இறுதி நாட்களில் மட்டுமே அச்சலுகை வழங்கப்படும். LRT, MRT, BRT உள்ளிட்ட பொது போக்குவரத்துகள் உட்பட ரேபிட் KL நிறுவனத்தால் இயக்கப்படும் மோனோரேல் ஆகியவற்றில் பயணிப்போர் அந்த சலுகையை பெறுவர். பிரசாரணா மலேசியா நிறுவனத்தின் மலேசிய குடும்ப பயண அட்டையை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்திய பின் அவர் உரையாற்றினார். சீனாவிடமிருந்து விரைவில் கூடுதலாக 10 லட்சம் கோவிட்-19 மருந்தளவு தடுப்பூசிகளை பெறவுள்ளது மலேசியா. வெளியுறவு அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா அதனை உறுதிப்படுத்தினார். தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்திற்கு பயன்படும் வகையில் சீனா கடந்த ஜூலையில் மலேசியாவுக்கு 5 லட்சம் சைனோவேக் தடுப்பூசிகளை கொடையளித்தது. அதேவேளை மேலும் சில ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு 2 கோடியே 80 லட்சம் தடுப்பூசிகளையும் சீன அரசாங்கம் பகிர்ந்தளித்தது. பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தலைமையில் நடைபெற்ற ஆசியான் சீனா உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் அமைச்சர் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். மெய்நிகர் வாயிலாக நடைபெற்ற அம்மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், புருனை ஆட்சியாளர் சுல்தான் ஹசான் அல் போல்கியா ஆகியோரும் பங்கேற்றனர். விரிவான வியூக ஒத்துழைப்பின் வாயிலாக ஆசியானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். அது இவ்வட்டாரத்தின் அமைதி, நிலைத்தன்மை, பாதுகாப்பு, வளப்பம் ஆகிய கூறுகளை மேம்படுத்தும் முயற்சியில் பரஸ்பர நன்மையை கொண்டு வரும் இலக்குகளை எட்ட வழிவகுக்கும் என பிரதமர் தெரிவித்தார். இன்று காலை மெய்நிகர் வாயிலாக நடத்தப்பட்ட ஆசியான் சீனா சிறப்பு உச்சநிலை மாநாட்டில் மலேசிய பேராளர் குழுவுக்கு தலைமையேற்ற போது டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அந்த எதிர்பார்ப்பை வெளியிட்டார். 2021 SPM தேர்வுக்கான புதிய அட்டவணையை கல்வி அமைச்சு விரைவில் வெளியிடும். பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்களுக்கு இலக்கான SPM தேர்வு அட்டவணை விவகாரம் தொடர்பில் மலேசிய தேர்வு வாரியத்துடனும் கல்வி அமைச்சின் உயர் நிர்வாகத்துடனும் விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் டத்தோ டாக்டர் ராஜுஜீடின் தெரிவித்தார். அந்த அட்டவணை தொடர்பில் பெற்றோர், தேர்வெழுதும் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களை அமைச்சு கருத்தில் கொண்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை SPM தேர்வு நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. அது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பதால் அந்த அட்டவணையை பல்வேறு தரப்பினர் விமர்சித்தனர். தேசிய மீட்சி திட்டத்தின் 4ஆம் கட்டத்தில் உள்ள 4 மாநிலங்களில் இன்று மீண்டும் நேரடி கற்றல் கற்பித்தல் தொடங்கியது. மாணவர்கள் மீண்டும் பள்ளி திரும்பியிருப்பது குறித்து பெற்றோர் மனநிறைவு தெரிவித்தனர்.
பேரா, பெர்லிஸ், பினாங்கு, சபா ஆகிய மாநிலங்கள் தேசிய மீட்சித் திட்டத்தின் 4ஆம் கட்டத்துக்குள் நுழைந்து 2 வாரங்கள் ஆன நிலையில் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. அதேவேளை கெடாவில் பள்ளிகள் நேற்று திறக்கப்பட்டன. இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலில் மாணவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொண்டனர். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த பெற்றோர் நேரடி கற்றல் கற்பித்தல் தொடரப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். நாட்டில் கோவிட்-19 தொற்று காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அவர்களில் முதியோர் மற்றும் 2க்கும் மேற்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களே அதிகம் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். நெருங்கிய தொடர்பின் மூலம் இத்தகைய தரப்பினருக்கு தொற்று கண்டிருப்பதாக அவர் விளக்கினார். கடந்த 7 நாட்களில் மட்டும் சராசரியாக 1200 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட வேளை படுக்கை பயன்பாடு 67 விழுக்காடாக பதிவானது. அந்த பட்டியலில் 5 மாநிலங்கள் முன்னிலை வகிக்கின்றன. அதிகபட்சமாக லாப்வானில் தொற்று கண்டவர்கள் விகிதம் சராசரி 200 விழுக்காடு பதிவானதுடன் படுக்கை பயன்பாடு 74 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. அதற்கு அடுத்த நிலையில் பினாங்கு மருத்துவமனையின் படுக்கை பயன்பாடு 60 விழுக்காட்டை எட்டியது. இவற்றை மேற்கோள் காட்டிய சுகாதார அமைச்சர் முகக்கவசம் அணிவதோடு பரிந்துரைக்கப்பட்ட நேரத்தின்படி ஊக்க மருந்தளவை பெற்றுக் கொள்ளுமாறு மக்களுக்கு வலியுறுத்தினார். நாட்டில் தொடர்ந்து 2வது நாளாக தினசரி கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை 5000க்கும் கீழ் பதிவாகியுள்ளது. இன்று புதிதாக 4885 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் அப்பெருந்தொற்றுக்கு இலக்கானோர் மொத்த எண்ணிக்கை 25,91,486 அதிகரித்தது. நேற்று 5525 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். அதேவேளை 24 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். அவர்களுள் 6 இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். நாட்டில் உள்ள 11 வயதினரில் 82.3 விழுக்காட்டினர், அதாவது 25,89,925 பேர் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 87.6 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுக் கொண்டுள்ளனர். பெரியவர்களில் 95.6 விழுக்காட்டினர் தடுப்பூசியை நிறைவு செய்திருக்கும் வேளை 97.8 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். நேற்று 36,028 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன. அவற்றுள் 2244 முதல் மருந்தளவு, 4325 இரண்டாம் மருந்தளவு, எஞ்சிய 29,459 ஊக்க மருந்தளவுகள் ஆகும். அதனைத் தொடர்ந்து நாட்டில் செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 5,38,38,646 அதிகரித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தை தாக்கல் செய்து நிறைவேற்ற ஏதுவாக அரசியலமைப்பில் திருத்தம் செய்யப்பட வேண்டியது அவசியம். அந்த சட்டத்தை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக எரிசக்தி இயற்கை வள அமைச்சர் டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். எனினும் இவ்விவகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு முன் அது தொடர்பில் பல்வேறு விவகாரங்களை ஆராய வேண்டியுள்ளது. கட்சி தாவும் மக்கள் பிரதிநிதி ஒருவரின் வெற்றியை ரத்து செய்ய நடப்பிலுள்ள சட்டத்தில் இடமில்லை என அமைச்சர் விளக்கினார். 1992ஆம் ஆண்டு கூட்டரசு நீதிமன்றத்தில் பாஸ் சட்டமன்ற உறுப்பினர் நோர்டின் சாலேவுக்கு எதிராக கிளாந்தான் அரசாங்கமும் அம்மாநில சட்டமன்றமும் தொடுத்த வழக்கை அமைச்சர் மேற்கோள் காட்டினார். நீர்ப்பெருக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகளை கையாள அரசாங்கம் 20 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியிருக்கிறது. மறுசீரமைப்பு பணிகளுக்காக அந்த நிதி பயன்படுத்தப்படும் என சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் தொன்மான் கூறினார். கடலோர பகுதிகளில் ஏற்படும் சேதங்களுக்கு உடனடி தீர்வு காண அந்த ஒதுக்கீடு உதவும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். அதோடு நாடு முழுவதும் உள்ள கடற்கரைகளில் மண் அரிப்பை எதிர்கொள்ள 16 கோடியே 40 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் குவாலா சிபூத்தி கிராமத்தில் மண் அரிப்பை சமாளிக்க 1 கோடியே 15 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்படுகிறது. நாட்டில் நீர்ப்பெருக்கு பிரச்சினை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதுடன் அதனை சமாளிக்க அவ்வப்போது ஒதுக்கீடு வழங்கப்படும் என டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்தார். வெள்ள பேரிடரை நிர்வகிப்பதில் அரசாங்கம் 3 அணுகுமுறைகளை கையாள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவை கேள்வி பதில் அங்கத்தில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார்.
தொடர்ந்து சில மக்களவை செய்திகள் தொகுப்பாக 2016 ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு ஜூன் வரை உற்பத்தி துறையில் 4545 திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவை 45 கோடியே 5 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான முதலீடுகளை உட்படுத்தியுள்ளதாக உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டத்தோ லிம் பன்ஹோங் தெரிவித்தார். தோட்ட தொழில்துறை, குறிப்பாக செம்பனைத்துறை, அந்நிய தொழிலாளர்களை அதிக அளவில் சார்ந்துள்ளது. அத்துறைக்கான மொத்த ஆட்பலத்தில் 74 விழுக்காட்டினர் அந்நிய தொழிலாளர்கள் என்பதை தோட்ட தொழில் மூலப்பொருள் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி ஜெக்செங் சுட்டிக்காட்டினார். அசுத்தம், கடினம், ஆபத்து ஆகியவற்றால் உள்நாட்டினர் அத்துறை மீது நாட்டம் கொள்வதில்லை. அதுவே அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருப்பதற்கு காரணம் என துணை அமைச்சர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய டத்தோஸ்ரீ டாக்டர் வி, இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி செப்டம்பர் வரை தாவர டீசல் உற்பத்தி 6,91,000 டன்னாக பதிவானதாக தெரிவித்தார். அதே காலகட்டத்தில் 137 கோடி ரிங்கிட் மதிப்பிலான 2,73,000 டன் தாவர டீசல் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் விவரித்தார். தாலிபான் ஆட்சியின் கீழுள்ள ஆப்கானிஸ்தானின் அண்மைய நிலவரங்களை மலேசியா அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. அங்கீகாரம் பெற்ற கத்தார் மற்றும் இந்தியா புதுடில்லியில் உள்ள மலேசிய தூதரகங்களின் வழி அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு துணை அமைச்சர் டாத்தோ கமருடின் ஜஃபார் கூறினார். அதேவேளை அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கைகளை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றார் அவர். சரவா சட்டமன்ற தேர்தல் தொடர்பில் கூச்சிங்கில் வரும் புதன்கிழமை சிறப்பு கூட்டம் நடத்தப்படும். தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ அப்துல் கனி சாலே தலைமையேற்கும் அக்கூட்டத்தில் மாநில தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்த நிலை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்கூட்டத்தில் வேட்புமனு தாக்குதலுக்கான தேதி, வாக்களிப்பு தினம், முன்கூட்டியே வாக்களிப்பு நாள் ஆகியவை குறித்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கும் அக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும். அதில் அவ்விவகாரங்கள் அறிவிக்கப்படலாம். மலாக்காவை மையமாக கொண்டு தேசிய முன்னணி கொள்கை அறிக்கையில் வரையப்பட்டிருக்கும் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். மலாக்கா மாநில முதலமைச்சராக இன்று மீண்டும் அதிகாரப்பூர்வமாக பணியை தொடங்கிய டத்தோஸ்ரீ சுலைமான் முகமது அலி அந்த உறுதியை வழங்கினார். மாநில மக்கள் தம் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு ஏற்ப ஆட்சியை தொடரப்போவதாக அவர் சொன்னார். தேசிய முன்னணியின் தேர்தல் கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 100 நாட்கள், ஓராண்டு அல்லது ஈராண்டுகளுக்குள் செயல்படுத்த வேண்டிய வாக்குறுதிகள் உள்ளதை டத்தோஸ்ரீ சுலைமான் சுட்டிக்காட்டினார். திட்டமிட்டபடி அவற்றை நிறைவேற்றுவதே தமது தலையாய கடமை என்றார் அவர். மலாக்கா ஆயர்கிரோ ஸ்ரீநகரியில் இன்று காலை மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக பணியை தொடங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இவ்வேளையில் மலாக்கா தேர்தலில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற PN தேசிய கூட்டணி வேட்பாளர்களுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வது குறித்து மாநில அரசு பரிசீலிக்கும் என்றார் அவர். அதன் தொடர்பில் எந்தவொரு முடிவையும் எடுக்கும் முன் தேசிய முன்னணி தலைமைத்துவத்துடன் ஆழமாக கலந்தாலோசிக்கப்படும் என்றும் டத்தோஸ்ரீ சுலைமான் குறிப்பிட்டார். இவ்வேளையில் மலாக்கா முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் டத்தோஸ்ரீ சுலைமான் முகமது அலிக்கு மாநில அம்னோ தொடர்பு குழு தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ராவ் யூசுஃபும் இதர தொகுதி தலைவர்களும் முழு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை நிறைவுற்ற மலாக்கா சட்டமன்ற தேர்தலுக்கு பின் வெற்றி பெற்ற அந்த கூட்டணி உறுப்பினர்களிடையே பூசல்கள் நிலவுவதாக வெளியான வதந்திக்கும் இதன் வழி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மாநில மேம்பாட்டிலும் நிர்வாகத்திலும் டத்தோஸ்ரீ சுலைமானுக்கு உரிய ஒத்துழைப்பு நல்க என்றும் டத்தோஸ்ரீ அப்துல் ராவ் உறுதியளித்தார். மலாக்கா சட்டமன்ற தேர்தல் பரப்புரை காலத்தில் விதிகளை மீறியதற்காக அரசியல் கட்சிகள் மீது 1,20,000 ரிங்கிட் மதிப்பிலான 9 அபராதங்கள் விதிக்கப்பட்டன. 37 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டிருப்பதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் மஜீத் முகமது அலி குறிப்பிட்டார். அவற்றுள் 19 விசாரணை அறிக்கைகள் 1988 ஆண்டு தொற்று நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் திறக்கப்பட்டன. SOP நெறிகளை மீறி ஒன்று கூடியதும் அதில் அடங்கும். எஞ்சிய 18 விதி மீறல்கள் 1954 ஆண்டு தேர்தல் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றன. அரசியல் தேவைகளை புறந்தள்ளி சட்டத்திற்கும் பொது சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால் மலாக்கா தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாக கூறிய டத்தோ அப்துல்
அப்துல் மஜீத் மக்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். புக்கிட் பருவாங் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசினார். மீட்ரா இந்தியர் உருமாற்ற பிரிவின் நிதி முறைகேட்டு விவகாரம் 10 நிறுவனங்களை உட்படுத்திய விசாரணை நிறைவடையும் தருவாயில் உள்ளது. அதன் முடிவு விரைவில் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்கப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைவர் தன் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். அந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மற்ற நிறுவனங்களுக்கு எதிரான விசாரணை தொடரப்படுகிறது. அதன் தொடர்பில் மற்ற விவகாரங்களை ஆராய சிறப்பு குழு ஒன்றை தோற்றுவிக்க தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுடன் ஒத்துழைக்கப்படுகிறது. 2019 முதல் 2021 வரை மீட்ராவின் மானியம் பெற்றவர்களின் விண்ணப்பங்களையும் செலவறிக்கையையும் SPRM துல்லியமாக ஆராய்ந்ததாக தன் ஸ்ரீ அசாம் குறிப்பிட்டார். தலைநகரில் ஊழலை களைவது மீதான விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் இதனை தெரிவித்தார். போக்குவரத்து அமைச்சு அதன் பொறுப்பில் உள்ள தரை, கடல், வான் ஆகிய 3 துறைகளில் ஊக்கமூட்டும் அடைவு நிலையை பதிவு செய்துள்ளது. 100 நாள்கள் மலேசிய குடும்ப இலக்கு திட்டத்தின் கீழ் அந்த அடைவு நிலை எட்டப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் வி காசியோங் தெரிவித்தார். இலக்கு வகுக்கப்பட்ட 3 முதன்மை KPI குறியீடுகள் அடையப்படுவதை உறுதி செய்ய அத்திட்டத்தின் செயல்பாடுகள் செப்டம்பர் 1 தீவிரமாக்கப்பட்டன. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியையும் நாட்டின் வருமானத்தையும் ஊக்கப்படுத்த தரை போக்குவரத்து துறையில் நிலுவையில் உள்ள அனைத்து தொகைகளும் வசூலிக்கப்பட வேண்டும். அவற்றுக்கான வசூலிப்பு சவாலாக இருந்ததாக டாக்டர் வி குறிப்பிட்டார். RTM அங்காசாபுரியில் ஸ்லாமட் பகி மலேசியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற டாக்டர் வி இவ்விவரங்களை வெளியிட்டார். ஜெட்கோ எனப்படும் ஜோஹோர் பொருளாதாரம், சுற்றுலா மற்றும் கலாச்சார அலுவலகம் அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் சிங்கப்பூரில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படும். இதன் மூலம் மலேசிய சிங்கப்பூர் உறவை வலுப்படுத்த முடியும் என ஜோஹோர் மந்திரி பசார் டத்தோ ஹஸ்னி முகமது நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் பொது மற்றும் தனியார் பங்குதாரர்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளும் அதிகரிக்கும் என அவர் கோடிக்காட்டினார். ஜெட்கோ திட்டத்தை தவிர்த்து RTS ஜோஹர் பாரு சிங்கப்பூருக்கு இடையிலான விரைவு ரயில் சேவை திட்டம் மற்றும் குமாஸ் ஜோஹர் பாரு இரட்டை தண்டவாள திட்டம் ஆகியவற்றின் மூலம் ஜோஹோரின் பொருளாதாரம் பலன் பெற்றுள்ளது. இந்நிலையில் ஜோஹோர் மற்றும் சிங்கப்பூருக்கு இடையே பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்த ஜெட்கோ பாலமாக அமையும் எனவும் டாக்டர் ஹஸ்னி முகமது கூறினார். கலாச்சார சுற்றுலா துறைகளும் மேம்பாடு அடையும் என்றார் அவர். கடா வெள்ள நிலவரம். குபாங் பாசு மாவட்டத்தில் உள்ள துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சமடைந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து 58 நீடிக்கிறது. லாஹார் கிராமத்தின் பொது மண்டபத்தில் செயல்படும் துயர் துடைப்பு மையத்தில் 22 பேரும், டிராடிசி லம்பா கிரியாங் கிராமத்தின் பொது மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் துயர் துடைப்பு மையத்தில் 36 பேரும் தஞ்சம் புகுந்துள்ளதாக மாநில பொது தற்காப்பு படையின் பேரிடர் நிர்வாக பிரிவு செயற்குழு தலைவர் மேஜர் முகமது முகமது யூசுப் தெரிவித்தார். அப்பகுதியில் வானிலை சீராக இருக்கும் போதிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் விவரித்தார். எஸ்டோனியாவில் நடைபெற்ற 2021 தாலின் கிண்ண பனிசறுக்கு போட்டி. அதில் வாகை சூடினார் நாட்டின் இளம் தாரகை ஸ்ரீ அபிராமி சந்திரன். 9 வயதான அவர் 7 வரை பின்னுக்கு தள்ளி அக்கிண்ணத்தை கைப்பற்றினார். மகளிர் கப்ஸ் பி பிரிவில் அவர் 23.49 புள்ளிகளை திரட்டினார். உபசரணை நாட்டைச் சேர்ந்த எமலியா டாட்சென்கோவாவும் தத்தியானா இஸ்மினிகோவாவும் முறையே 2ஆம், 3ஆம் நிலைகளை வகித்தனர். எஸ்டோனியாவில் கடந்த மாதம் நடந்தேறிய 2021 நார்வா கிண்ண போட்டியில் ஸ்ரீ அபிராமி அதே பிரிவில் 2ஆம் நிலையை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு போட்டிகள் வாயிலாக 50க்கும் கூடுதலாக தங்கங்களை குவித்துள்ள அந்த இளம் சிட்டு ஆசிய சாதனை புத்தகத்திலும் மலேசிய சாதனை புத்தகத்திலும் பெயர் பதித்துள்ளார். குரலும் விளக்கமும். குரல் 780. புறந்தார்கண் நீர் மல்க சாகிட்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து. தன்னை காத்த தலைவனுடைய கண்களில் நீர் பெருகுமாறு வீர மரணம் அடைந்தார். அத்தகைய மரணத்தை யாசித்தாவது பெற்றுக் கொள்வதில் பெருமை உண்டு என்கிறார் திருவள்ளுவர்.
இத்துடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.